நாம் என்ன செய்ய போகிறோம்? ஆண்டுடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து போக போகிறோம். ஆமென். பிசாசு எப்ப நம் வாழ்க்கையில வருவான்? பிசாசு எப்ப நம்மிடமிருந்து போவான்? அதான் இன்னைக்கு செய்தியின் தலைப்பு. பிசாசு எப்ப, எப்படி நம்ம வாழ்க்கையில வருவான்? அல்லேலூயா. ஏற்கனவே பார்த்த செய்தியின் தலைப்பு ஒண்ணு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. மத்தேயு 13:19 வாசியுங்க. மத்தேயு 13:19. எப்படி பிசாசு வரும்? நல்ல கவனமா கவனிங்க. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராதிருக்கும் போது பொல்லாங்கான் வந்து அவன் இருதயத்தில் ஆமென் விதைக்கப்பட்ட விதையை பறித்துக் கொள்ளுகிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைங்க, இந்த வழி அருகே விதைக்கப்பட்டவன் அவனா என்ன செய்யறது கிடையாது. வழி அருகே போய் விழட்டும்னு விதைய தூவுறது கிடையாது. நல்ல நிலத்துல விதைக்கிறதா அந்த விதையா போய் எங்க விழுந்துருது? வழி அருகே விழுந்துருது. எப்ப இது வழி அருகே விழுகுதுன்னா உணராதிருக்கும் போது. அல்லேலூயா. ஒரு மனுஷன் வசனம் வந்து சந்திக்கும் பொழுது, வார்த்தை வந்து சந்திக்கும் பொழுது அவன் என்ன செய்யணும்? இருதயத்துல உணரணும். இது எனக்காக பேசப்படுகிற வார்த்தை. அல்லேலூயா. இது எனக்காக பேசப்படுகிற வார்த்தைன்னு உடனே கீழ்ப்படிஞ்சு உணர்ந்தா அவன் என்ன செய்வான்? ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வான். அவன் உணராம இருக்கும் போதுதான் பிசாசு வருகிறான். எப்ப சாத்தான் வர்றான் தெரியுமா? உணராம இருக்கும்போது. ஒரு வார்த்தைய பிரசங்கம் பண்ணும்போது, ஒரு வார்த்தையை ஆவியானவர் சொல்லும்போது, அவன் உணராம இருக்கும்போது. அல்லேலூயா. முதலாவது பிசாசு உணராதவனை தேடி வருகிறான். அல்லேலூயா. இரண்டாவது வாசிக்கலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 43வது வசனத்திலிருந்து 45ஆம் வசனம் வரைக்கும் 3 வசனம். கவனமா கவனிங்க. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து, நல்லா கவனமா கவனிங்க. வந்து உடனே வீட்டுக்குள்ள வந்துட மாட்டான். வீடுனா யாரை சொல்லுங்க? வீடுனா யாரு? மனுஷன்தான். மனுஷனுடைய சரீரம் தான் சாத்தானுக்கு வீடு. வேற நமக்கு வீடு இருக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு வீடு இருக்குது. அது யாருன்னு கேட்டீங்கன்னா மனுஷனுடைய சரீரம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு மனுஷனுடைய சரீரத்துல ஒண்ணு பிசாசு ஆவி இருக்கும், இல்லைன்னா பரிசுத்த ஆவி இருக்கும். பரிசுத்த ஆவிக்கு வீடு எதுன்னு சொல்லுங்க? பரிசுத்த ஆவிக்கு வீடு எது? நம்ம சரீரமே பரிசுத்த ஆவி தங்குற ஆலயமா இருக்குது. நம்ம சரீரம் பரிசுத்த ஆவி தங்குற வீடா இருக்குது. புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அசுத்த ஆவிக்கு ஒரு வீடு இருக்கும்ல. அது யாருன்னு கேட்டீங்கன்னா ரட்சிக்கப்படாத மனிதர்களுக்குள்ள அவன் போய் குடியிருக்கிறான். அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள என்ன செய்யலாம்? ஆமா, 7 பிசாசு தங்கலாம். மகதலேனா மரியாளுக்குள்ள இருந்து எத்தனை பிசாசு போச்சு? 7 பிசாசு போச்சு. பைபிள் வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். எழுதி வச்சுக்கோங்க. வீட்டுல போய் படிச்சு பாருங்க. லூக்கால இந்த வசனம் இருக்குது. மகதலேனா மரியாளுக்குள்ள இருந்து ஏசப்பா என்ன செஞ்சாரு? 7 பிசாசை துரத்தி இருந்தாரு. ஒரு மனுஷனுக்குள்ள 7 பிசாசு குடியிருக்கலாம். ஒரு பிசாசு விட்டுட்டு ஒரு மனுஷனை விட்டு போகும்போது, நம்ம சர்ச்சுக்குள்ள வந்துட்டோம்னா, ஒரு மனுஷன் சர்ச்சுக்குள்ள வந்துட்டா, பைபிள் எடுத்துட்டா, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுட்டா, அபிஷேகம் பெற்றுட்டா பிசாசு போயிடும். அல்லேலூயா சொல்லுங்க. போய் அது காடே பரதேசம் என்ன செய்யும்? சுத்தி திரியுமா. அங்கிட்டு இங்கிட்டு சுத்தி திரியும். எங்கேயுமே இளைப்பாற இடம் கிடைக்காம இருக்கும்போது மறுபடியும் வந்து என்ன செய்யுமா? அந்த விட்டுட்டு வந்த பழைய வீட்டை என்ன செய்யுமா? பார்க்கணும். அந்த வீடை பார்க்கும்போது அது எப்படி இருக்குமா? அதுல எழுதியிருக்கு, அது என்ன செய்யுதான்? வெறுமையா இருக்கு. அல்லேலூயா. பிசாசு ஆமென் குடியிருக்கும் போது ரொம்ப என்ன செய்யும்? ஜெகஜோதியா இருக்கும், கலகலப்பா இருக்கும். ஒரு பக்கம் சினிமா ஓடும், ஒரு பக்கம் நாடகம், ஒரு பக்கம் ஒரு கையில செல்போனு. அல்லேலூயா. ஒரே கலகலப்பா இருக்கும் வீடு. ஆமென்.
ஆனா பிசாசு வெளியில போயிட்டா அந்த வீடு எப்படி ஆயிரும்? வெறுமையா அமைதியாயிரும், வெறுமையா போயிரும். பிசாசு போன உடனே பரிசுத்த ஆவியானவர் வந்துருவாரு. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஆவி போன உடனே இன்னொரு ஆவி வந்துரும். அதான் தாவீதுக்குள்ள பரிசுத்த ஆவி வந்த உடனே சவுலுக்குள்ள என்ன வந்துருச்சு? பரிசுத்த ஆவி வந்துருச்சு. ஆமென். சவுலுக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவர் தாவீதுட்ட போயிட்டாரு. ஆமென். எங்கிட்டோ இருந்த பொல்லாத ஆவி சவுல பிடிச்சிருச்சு. எங்கிட்ட இருந்ததுல கர்த்தரால் வரவிடப்பட்ட ஆவிகள்னு சொல்லியிருக்கு. பொல்லாத ஆவியே கர்த்தரால் வரவிடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலை பிடித்தது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் உங்களுக்கு என்ன சொல்ல வர்றேன்னு கேட்டீங்கன்னா, ஆமென். பிசாசு போன உடனே எப்ப பிசாசு மறுபடியும் நம்மள வீட்ட தேடி வந்து என்ன செய்யறான்? நோட்டமிடுறான், வேவு பார்க்கறான், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அவன் அடுத்து என்ன செய்யறான்னு சொல்றேன். எப்படி இருக்கான்னு வந்து பார்ப்பான். அந்த வீடு எப்படி இருக்கக்கூடாது? வெறுமையா இருக்கக்கூடாது. வெறுமையா பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கு. வெறுமையா இருக்குதான், பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்குதான். வெறுமைனா என்ன சொல்லுங்க? அர்த்தம் சொல்லுங்க. வெறுமைனா என்ன? ஜெப சத்தம் இல்லாம, துதி சத்தம் இல்லாம, பாட்டு சத்தம் இல்லாம, பைபிள் வாசிக்காம, அந்நிய பாஷை பேசாம, வெறுமையாவே ஒரு நாளை கழிச்சிடக்கூடாது. வெறுமையாவே இந்த வீட போற்றக்கூடாது. பிசாசு என்ன செய்வான்? வெறுமையாவே இருக்கு. ஜெபம் இல்ல, பைபிள் வாசிப்பு இல்ல, அந்நிய பாஷை இல்ல, அல்லேலூயா, பாட்டு சத்தம் இல்ல, எதுவுமே இல்ல. அமைதியாவே வெறுமையா, மௌனமா, நல்லா பெருக்கி ஜோடிக்கப்பட்டு இருக்க கண்டு அந்த பிசாசு என்ன செய்யுதுன்னா, தண்ணிலும் வாசிப்பா திரும்பி போய் பிடிச்ச பிசாசு சாதா பிசாசு. அடுத்து வர்ற பிசாசு பொல்லாத ஆவியின் பிசாசு. தண்ணிலும் பொல்லாத, அல்லேலூயா சொல்லுங்க. வேறு 7 ஆவி, குறைஞ்சது ஒரு மனுஷனுக்குள்ள 7 பிசாசு இப்படி இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த கூட்டு வந்த ஆவியோட அதையும் கணக்கு சேர்க்கணும். நம்ம கணக்குல மிஸ்டேக் ஆயிடக்கூடாது. கூட்டு வந்த ஆவியோட சேர்ந்து எத்தனை கணக்கு? 8 ஆவி. 7 பிசாசு நினைச்சு துரத்திட்டு இருக்க கூடாது. 7 பிசாசை இப்போ 8வது பிசாசை விட்டுறக்கூடாது. கூட்டு வந்த 8வது பிசாசு ஆவியே, அந்த ஆவியும் புறப்பட்டு போ. அல்லேலூயா சொல்லுங்க. கணக்கு கரெக்டா பார்த்து விரட்டணும். ஒரு ஆவி இருந்துச்சு, அதை பரிசுத்த ஆவின்னு விரட்டி விட்டார். அதுக்கப்புறம் ஜெபம் இல்லாம, பரிசுத்தம் இல்லாம, விசுவாசம் இல்லாம, வேத வாசிப்பு இல்லாம, அந்நிய பாசம் இல்லாமையே இந்த வீடு வெறுமையா இருந்துச்சுன்னா, பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் 7 பிசாசை கூட்டு வந்து உள்ள பூந்துரும். உள்ள பூந்த உடனே என்ன நடக்கும்னா, ஆமென், அதை வாசிங்க. என்ன நடக்கும்? உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும். முன்னிலைமையிலையும் பின்னிலைமை எப்படி இருக்குமா? அதிக கேடுள்ளதா இருக்கும். அதனால பிசாசு எப்ப வருவானா, வெறுமையா நம்ம வீட்டை போற்றக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம வீட்டை என்ன செஞ்சிடக்கூடாது? வெறுமையா போற்றக்கூடாது. பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், பரிசுத்த ஆவியில நிரம்பணும். அல்லேலூயா. நல்லா என்ன செய்யணும்? தேவனோடு சஞ்சரிக்கணும். அந்நிய பாஷை பேசிட்டே இருக்கணும் எந்த நேரமும். வெறுமையா போற்றாத. வெறுமையா போட்டா ஒரு ஆபத்து இருக்குது. என்ன ஆபத்துனா, பொல்லாத 7 பிசாசுட்ட சொல்லி வச்சிருக்கிறான். நம்மட்ட இருந்து போன பிசாசு. வீடு வெறுமையாவே இருக்கு. 1 நாள் 2 நாள் பார்த்துட்டேன், 3 நாள் பார்த்துட்டேன், 1 வாரம் பார்த்துட்டேன். எந்த ஜெபமும் இல்ல, எந்த என்ன செய்ய எண்ணுமே இல்ல. அமைதியா கம்முன்னு கிடக்கு. அல்லேலூயா. வாங்க புறப்பட்டு போவோம் அப்படின்னு வந்து உள்ள வந்து என்ன செய்வான்? உட்காந்துக்கிருவான். அது எப்படி இருக்கும்னா, முன்னிலைமை நமக்கு எப்படி இருந்துச்சு? தவிப்பு, பெருமூச்சு, தற்கொலை, ஆமென், நிம்மதி இல்ல, சமாதானம். முன்னிலைமையே அப்படின்னா ஒரு பிசாசுக்கே நம்மளால தாங்க முடியலைன்னா 8 பிசாசு உள்ள வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? முன்னிலைமையிலும் பின்னிலைமை எப்படி இருக்கும்? அதிக கேடா போயிடும். ஆமென், அல்லேலூயா.
வாசிப்போம். மத்தேயு 9:17. எப்ப பிசாசு வருவான்? 3வது. கவனிங்க, புது திராட்சை ரசத்தை பழைய துருத்திகளில் வார்த்து வைக்கிறதும் இல்லை. வார்த்து வைத்தால் துருத்திகள் பீந்து போகும், ரசமும் சிந்தி போகும், கெட்டு போகும். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைப்பார்கள். அப்பொழுது ரெண்டும் பத்திரப்பட்டி இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பழசையும் புதுசையும் கலப்படமா என்ன செய்யக்கூடாது? சேர்த்துறாத. அது என்ன பழசு புதுசு? அல்லேலூயா. பழசுனா என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம பழைய வாழ்க்கை. அத பைபிள் சொல்லுது, பழையவைகள் என்ன செய்தன? ஒளிந்து போயின. எல்லாம் என்ன செய்தன? புதிதாய் மாறின. அல்லேலூயா. ஆவியானவர் வர வர, அபிஷேகம் வர வர எதையும் கண்டுக்கிற கூடாது. முன்னாடி போல பழைய மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. ஆமென். உதுத்து இருக்கணும். அல்லேலூயா. வெட்கப்படக்கூடாது. வெட்கமான ரோஷம் எல்லாத்தையும் என்ன செய்யணும்? உதுத்துறணும். அதான் விசுவாச வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை. அதனால புது ரசத்தை எங்க போய் சேர்த்து வைக்கணும்? புது துருத்தியில. புது ரசத்தை புதிய பாத்திரத்துல ஊத்தி வை. அல்லேலூயா. அப்பொழுது 2 எப்படி இருக்கும்? பத்திரமா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. 2 எப்படி இருக்கும்? பத்திரமா இருக்கும். அதனால எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே, பிசாசு எப்ப வருவானா? பழசையும் புதுசையும் ஒன்னா சேர்த்தோம்னா பிசாசு வந்துருவான். அல்லேலூயா. அதனால 2யும் ஒண்ணு சேர்க்காத. புதுசோட சேரு. பழசோட சேர்த்து என்ன செஞ்சிரு? கொண்டு போய் குப்பை தட்டில போட்டுரு. குப்பையை சேர்த்து வைக்காத. கிளற குப்பை தான். குப்பையை கிளற குப்பையாத்தான் வரும். அல்லேலூயா. அதனால குப்பையை கிளறாத. அது நம்ம வேலை இல்லை, அது பிசாசு வேலை. அவன்கிட்ட குப்பையை அவன்கிட்ட போட்டுரு. அவன் கிளறிக்கிருவான். நம்மளை ஆண்டவர் புதுசா மாத்திட்டாரு. அல்லேலூயா. நம்மளை புது ரசமா மாத்திட்டாரு. புது பாத்திரத்துல புது துருத்தியில தான் நம்ம போய் என்ன செய்யணும்? இதை ஊத்தி வைக்கணும். பழசோட என்ன செய்யக்கூடாது? இதை புதுசை போய் சேர்த்தரக்கூடாது. புது ட்ரெஸ் எடுத்துட்டு வர்றோம். கோடி துண்டு எடுத்துட்டு வர்றோம். கோடி வஸ்திரம், புது வஸ்திரம். அல்லேலூயா. அதை கொண்டு போய் அழுக்கு கூடையில போடுவோமா? எடுத்த உடனே நல்லா இருக்குன்னு பையில இருந்து பிரிச்சு பார்த்து, நல்லா இருக்கு, குப்பை போய் அழுக்கு கூடையில போய் போடும் அப்படின்னு சொல்லுவோமா? அதை பத்திரமா என்ன செய்வோம்? எடுத்து, ஆமென், நல்லா புது துணியா இருக்கிற இடத்துல துவைச்சி, அழுக்கு துணியை துவைச்சிருக்கிற இடத்துல கூட வைக்க மாட்டோம். புது ட்ரெஸ்ஸா வைக்கிற இடத்துல போய் வைப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால என்ன செய்யாத? புது துணிய பழைய துணியில போய் என்ன செய்யாத? சேர்க்காத. அதுல இருக்கிற அழுக்கு இதுல ஒட்டிரும். மதிப்பு இல்லாம போயிரும். புது ட்ரெஸ்ஸுக்கு என்ன இல்லாம போயிரும்? மதிப்பு இல்லாம போயிரும். அல்லேலூயா. ஆகையினால எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே, புது ரசத்தை புது துருத்தியில என்ன செய்யி? பார்த்து வையி. புது புது என்ன அபிஷேகத்தை, ஆமென், பத்திரமா புதுசா நீ காத்துக்கொள்ளு. பழைய பிசாசு ஆவிகள் வரும், நம்ம கூட போராடும், நம்ம கூட யுத்தம் பண்ணும். அல்லேலூயா. கேட்கணும் போல இருக்கு, கேட்காத. வாக்குவாதம் பண்ணது போல இருக்கு, வாக்குவாதம் பண்ணாத. சண்டை போடலாம் போல இருக்கு, சண்டை போடாத ஆவியானவர் சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நீ மௌனமா இருக்கிறதே உனக்கு பலன். அல்லேலூயா சொல்லுங்க. நீ காத்திருக்கிறதே உனக்கு பலன். மௌனமா இரு, காத்திரு. கர்த்தர் கழுகை போல உன்னை பலன் அடைந்து செட்டைகள் அடிச்சு உயர எழும்ப பண்ணுவாரு. நீ ஓடினாலும் களைப்படைய மாட்ட, நடந்தாலும் சோர்ந்து போக மாட்ட. அல்லேலூயா. நல்லா உற்சாகமா கைத்தட்டி இயேசுவின் நாமத்தினால் காத்திரு. ஆமென். ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பிற்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பிற்கு என்ன வந்துச்சு? வாக்குவாதம் வந்துச்சு. எதுக்காக சொல்லுங்க? எதுக்காக? ஆமென். சொத்து பெருகிருச்சு, ஐஸ்வர்யம் பெருகிருச்சு. அல்லேலூயா. ஆமென். பணம் வந்தாலே பிரச்சனையும் சேர்ந்து வந்துடும். அல்லேலூயா. பணம் வந்தாலே என்ன செஞ்சிடும்? பிரச்சனை சேர்ந்து வந்துடும். ரொம்ப கவனமா இருக்கணும். அதனால ஆமென், பணத்தை கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யணும்?
ஏசப்பா 300 ஜெபம் செய்யணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏசப்பா நீங்க குடுக்கிற ஆசீர்வாதத்துல, ஐஸ்வரியத்துல வேதனை இருக்காதுன்னு சொல்லி இருக்குது. அப்படி சொல்லி தான் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் வாங்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு ஏசப்பா இடம் குடுத்தது, வீடு குடுத்தது. ஆமென். நல்ல அழகழகான ரூம்ஸ் குடுத்தது. இதெல்லாம் எதுக்காக சொல்லுங்க? வேதனைப்படுறதுக்கா? சந்தோஷப்படுறதுக்கு, மகிழ்ச்சி அடைவதற்கு, கர்த்தரை தேடுவதற்கு. அல்லேலூயா. சாப்பிடுற வீடு எதுக்கு? சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு, ஆமென். ஓய்வு எடுக்கணும்னா ஓய்வு எடுத்துட்டு, கர்த்தரை நல்லா தேடணும். மனசா கர்த்தரை தேடணும். உங்க வீட்ல துதி சத்தம் கேக்குதா? ஜெப சத்தம் கேக்குதா? பாட்டு சத்தம் கேக்குதா? பைபிள் தியானம் நடக்குதா? ஆமென். கர்த்தர் கொடுத்த வீடு ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னையும் உன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாரு. நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். கைத்தட்டி அல்லேலூயா. உன் வீடு என்றென்றைக்கு ஜெப வீடு போல இருக்கணும். என் வீடு சகல ஜனங்களுக்கு எப்படி இருக்குமா? ஜெப வீடு என்னப்படும். ஜெப வீடுனா ஜெப வீட்டுல என்ன உண்டாகும்? பாட்டு சத்தம், சோத்திர சத்தம், துதி சத்தம், ஆராதனை சத்தம். அல்லேலூயா சொல்லுங்க. சுகமாகும், பிசாசு அலறி ஓடும். அல்லேலூயா. அற்புத அடையாளம் நடக்கும் சபையில. வீட்டுல ஜெப வீட்டுல இதெல்லாம் நடக்கும். நம்ம வீடு ஜெப வீடா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். வாசிப்போம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைங்களே, அதே நம்ம மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையோ, அந்த வசனம் வாசிங்கப்பா. மத்தேயு 13ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. அதுல நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ, வசனத்தை பாருங்க. நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டவன் அவனுக்குள்ள என்ன உண்டாகுதுன்னா, வசனத்தை நல்லா கேட்கிறான். கேட்கிறவனும் அந்த கேட்டு அந்த வசனத்தை என்ன செய்யறானா? உணருகிறான். அதுக்கப்புறம் அவன் எடுத்த உடனே என்ன செய்யறான்? எடுத்த உடனே 100 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்குள்ள ஒரு கேள்வி. என்ன ஆண்டவரே, 100 கொடுத்தான், அதுக்கப்புறம் 200 ஆகணும், 300 ஆகணும், 1000 ஆகணும், 100, அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருச்சு? 60 ஆயிருச்சு. அல்லேலூயா. 60 என்ன செஞ்சிருச்சு? 30 ஆயிருச்சு. ஏன்னு கேட்டா, அவன் நல்லா வாலிபனா இருக்கும்போது, அவன் நல்ல பெலனா இருக்கும்போது, அவன் கர்த்தருக்கு எவ்வளவு பலன் கொடுக்கிறான்? 100 பலன் கொடுக்கிறான். அதே இது 40 வயசு, 45 வயசு, 50 வயசு ஆகும்போது என்ன செய்யறான்? 60 பலன் கொடுக்கிறான். அதே இது 70 வயசு, 75 வயசு, 80 வயசு போகும்போது 30 பலன் கொடுக்கிறான். ஆனா நல்ல நிலத்துல விழுந்தவன் பலன் கொடுக்காம இருக்க மாட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல நிலத்துல விழுந்தவனுக்கு 3 குணம் இருக்குது. அவன்கிட்ட பிசாசு வரவே முடியாது. 3 முக்கியமான குணம் நமக்கு இருக்கணும். என்னென்ன குணம் சொல்லுங்க? முதலாவது, நல்ல நிலத்துல விழுந்தவனுக்கு முதல் குணம் என்ன சொல்லுங்க? வசனத்தை கேட்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கப்புறம் கேட்ட வசனத்தை உணருகிறான். அதுக்கப்புறம் பலன் கொடுக்கிறவனா மாறுறான். ஆமென். அந்த 3 ஒண்ணு போல. அதுக்கப்புறம் என்ன செய்யறான்? பலன் கொடுக்கிறவனா மாறுறான். இவனை பிசாசு தொடவே முடியாது. உன்னை தொடுகிறவனை என் கண்மணியை தொடுகிறான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிக்கிறார் பாருங்க. அவன் யாருன்னா, இந்த நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட அந்த மனுஷனைத்தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அல்லேலூயா. முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்பட்ட மனுஷன் பிசாசு தொட்டுருவான். கற்பாறை இடத்துல விதைக்கப்பட்ட மனுஷனை பிசாசு தொட்டுருவான். முள்ளுகளுக்குள்ள விழுந்த ஆமென் விதைய பிசாசு தொட்டுருவான். அல்லேலூயா. ஆனா நல்ல நிலத்துல விழுந்த ஆமென் மனுஷனை பிசாசால தொட முடியாது. கர்த்தர் அவனை காக்கிறாரு. ஆமென். உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொல்லி, ஆமென், தேவனால் பிறந்த எவனோ ஆமென் பாவம் செய்யான். அல்லேலூயா. சாத்தான் அவனை என்ன செய்ய முடியாது? தொடான். பிசாசு அவனை என்ன செய்ய முடியாது? ஆமா, தொட முடியாது. தேவனால் பிறந்தவனை யாரு தேவனால் பிறக்கிறா? வசனத்தினால ஒரு மனுஷன் பிறக்கிறான். வசனத்தை ஆமீன் பிறந்து அந்த வசனத்தை என்ன செய்யறான்? உணர்ந்து அந்த வசனத்தை என்ன செய்யறான்? பின்பற்றுறான். அதுக்கப்புறம் அவன் பலன் கொடுக்கிறவனா மாறிடுறான். அல்லேலூயா சொல்லுங்க. பலன் கொடுக்கணும். என்ன எதுல பலன் கொடுக்கணும்? ஆத்துமா பலன்கள் கொடுக்கணும். சுவிசேஷம் சொல்றவங்களா இருக்கணும். நம்ம தண்ணி என்ன செய்யணும்? இறைச்சிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் ஊறும்.
தண்ணி கிடதண்ணியா விட்டுறக்கூடாது. வசனம் சுவிசேஷம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைங்களே, அதனால நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட நம்ம விதையா இருக்கணும். ஏசாயா 43:18 இருந்து வாசிப்போம். ஏசாயா 43:18 இருந்து. நல்ல கவனமா கவனிங்க. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் உண்டாக்குவேன், நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சிகளும் என்னை கனம் பண்ணும். அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைங்களே, ஆண்டவர் இந்த வாரத்திலிருந்து, அல்லேலூயா, இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் பழைய ஏற்பாடு போல, இந்த வாரத்திலிருந்து இனிமே ஏசப்பா வருக வரைக்கும், நம்ம உயிரோட இருக்கிற வரைக்கும் புதிய ஏற்பாடு போல சபையில் என்ன செய்ய போகுது? நிறைய காரியத்தை கர்த்தர் புதிதாக்க போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இது வரைக்கும் இல்லாத அபிஷேகத்தை, புது எண்ணெயின் அபிஷேகத்தை கொடுக்க போகிறாரு. புதிய புதிய சத்தியத்தை கொடுக்க போகிறாரு. புதிய புதிய என்ன செய்ய வாசல்களை கர்த்தர் திறக்க போகிறாரு. புதிய புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வர போகிறாரு. புதிய புதிய குடும்பங்களை கர்த்தர் கொண்டு வர போகிறாரு. கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தினால் அல்லேலூயா. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைங்களே, ஆகையினால முந்தினவைகளை நீ என்ன செய்யாத, நினைக்காத, பூர்வமானவைகளை சிந்திக்காத. ஆமென். பழையவைகளே நினைச்சுக்கிட்டு இருக்காத, பழையவைகளையே யோசித்துக்கிட்டு இருக்காத, பழையவைகளையே சிந்தித்துக்கிட்டு இருக்காத. நம்ம ஆண்டவர் சகலத்தையும் புதிதாக்க போகிறாரு. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை தரத்தை கர்த்தர் மாற்ற போகிறாரு. நம்ம பொருளாதார நிலைமையை கர்த்தர் மாற்ற போகிறாரு. நம்ம வறுமை தரித்திரத்தை கர்த்தர் ஒழிக்க போகிறாரு. சோத்திரம். அல்லேலூயா.